ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ட்ரேட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஸோ ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயந்தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜி வேணும், ட்ரேடிங் சைக்காலஜி ஆர் மணி மேனேஜ்மெண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்னாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நமக்கு ஒரு $5,000 அக்கௌண்ட். ஓகேங்களா? இது ரியல் அக்கௌண்ட்டாக நீங்கள் நினச்சி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலியாக டெமோ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 1 டெமோ அக்கௌண்ட், ஃபேஸ் 2 டெமோ அக்கௌண்ட் அண்ட் ரியல், அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, அது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் சைக்காலஜின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அந்த ட்ரேடை ஒரு 20 டேஸ்க்கு எடுக்கிறீங்க இல்லை 10 டேஸ்க்கு எடுக்கிறீங்க. 1% ரிஸ்க் வைக்க போகிறீங்க, 1:3 ப்ராஃபிட் வைக்கிறீங்க, விச் இஸ் லைக் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. 1% ரிஸ்க்கு, 3% ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல தான் உங்களோட பே அவுட்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட வின் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் இங்கே டெமோ அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரியல் மணின்னும் போது நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு $100 இருக்கும், இல்லை $500 இருக்கும். நீங்கள் இதே வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்னு வரும்போது விச் இஸ் லைக் டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? 10 டைம்ஸ் நமக்கு அது அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரேட்ஸை வந்து லேயரிங் பண்ண ஆரம்பிப்போம். 0.1 ஒரு 0.01ன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம், எதை பயோசெல் லேயரிங் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அக்கௌண்ட்ஸ் அந்த நம்ம லேயர் பண்ணுறதுனால மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா, செல் எடுக்கிறோன்னா செல்க்கு மூவ் ஆச்சுன்னா ஓகே, பை எடுத்தால் பைக்கு மூவ் ஆச்சுன்னா ஓகே, நம்ம அதை வந்து சிங்கிள் டேலே ப்ராஃபிட் பண்ணிட்டு, அதாவது கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அந்த சேம் நீங்கள் வாங்கின அன்றைக்கே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓவர் ட்ரேடிங் சைக்காலஜி தான். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான ஒரு சிங்கிள் லாட், நான் ஒன் டேக்கு இவ்வளோ லாட் தான் யூஸ் பண்ணுவேன். 0.05னா அந்த லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், 0.1னா அந்த ஒரு லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க பிஃபோர் பையிங் த ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ அப்படி உருவாக்கிட்டு, ஸோ அதை வச்சு மட்டும் ஒரு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, எது ஜெஸ் மார்க்கெட்டோ ஒரு ஆக்டோஃபெக்ஸோ ஏதோ ஒன்றுத்தில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மந்த்து முடியும் போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த அவேர்னஸை வச்சு யூ ஜஸ்ட் கோ ஃபார் பையிங் த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்கலான்னா, இப்போ 5K அக்கௌண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ். பிகாஸ் விச் இஸ் லைக் சீப். ஒரு $36 கொடுத்து விச் இஸ் லைக் 2,900 ஆர் $3,000, 3,000 ருபீஸ். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் கொடுத்து நம்மளால் பை பண்ணக்கூடிய, ஒரு $3,000 கொடுத்து ஒரு $5,000 அக்கௌண்ட்டை நம்மளால் பை பண்ணக்கூடிய ஈஸியான அக்கௌண்ட் எதுனா $5K அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக பை பண்ணிடலாம். ஸோ பையிங் வீடியோ, ஸோ எப்படி பை பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா ப்ராஃபமும் கொடுக்குற 2 ஸ்டேஜஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 8% நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அண்ட் 5% ப்ராஃபிட் பண்ணணும். விச் இஸ் லைக் ஃபேஸ் 1 வந்து 8%, அதாவது $400 ப்ராஃபிட் பண்ணணும். அண்ட் ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா $250. இது வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? பட் இங்கே ஃபேஸ் 1ல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி லாஸ் லிமிட் 5%, விச் இஸ் $250 தான் நம்மளால் லாஸ் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் லாஸ் 10%. ஸோ அப்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு $500 லாஸ் லிமிட் கிட்ட வருது அப்படின்னா, மேக்ஸிமம் $500 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்
ப்ளீச் ஆகிடும், விச் இஸ் லைக் உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி $250 நீங்கள் பர் டேக்கு $250 லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் சினாரியோ, உங்கள் அக்கௌண்ட் ப்ளீச் ஆகிடும், நீ அக்கௌண்ட் தான் பை பண்ணணும். யார் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், யார் ப்ரோ $250 ஒரு டெய்லியே லாஸ் பண்ணுவாங்க, யார் ப்ரோ மேக்ஸிமமாக ஒரு $500 லாஸ் பண்ணுவாங்க, $400 ஈஸி தானே ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணலாம். எஸ், கரெக்ட், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணலான்னு தான் நினைப்பீங்க. பட் அந்த அக்கௌண்ட் பை பண்ண பிறகு நம்மளால் யோசிக்க முடியாது. 0.1 நீங்கள் எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 80-90% ட்ரேடிங்குள்ளே வர பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயத்தையே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கும். 200% 300% நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% வின் ரேட் கொடுத்ததா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஈவன் மை ஸ்ட்ராட்டஜிஸ் ஹாவ் மோர் லாஸஸ். எனக்கு கரண்ட் வீக் ஓகேங்களா ஒரு 3 லாஸஸ் நடந்துச்சு, ஒரு 2 ப்ராஃபிட்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ விச் இஸ் லைக் 2 days எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்துச்சு, 3 days எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ 0.1 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இப்போ ஒரு 40 பிப்ஸ் இருக்குது அப்படின்னா விச் இஸ் லைக் $40. ஸோ அப்படின்னும் போது இதுலேயே இந்த 250லேயே உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு $210 தான் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா $210 தான் இருக்குது. ஸோ இப்போ $40 ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா $200 காலி. புரியுதுங்களா? ஸோ அப்படி யோசித்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு அளவுக்கான டீசெண்டான பே அவுட்ஸ் எடுக்க முடியும். ஒரு $250 இல்லை $200 பே அவுட் எடுக்க முடியும். ஸோ மினிமம் இதில் என்னென்னா லிவரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னா லிவரேஜ் 1:100 போது உங்களுக்கு வந்து லேயரிங் வந்து நிறைய பண்ண முடியாது, பட் லிமிட்டடாக பண்ண முடியும். ஆனால் அந்த லிமிட்டடாக பண்ணும்போது 0.5 0.6 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டெய்லி லாஸ் லிமிட்டை கிராஸ் பண்ணுறதுக்கான லிவரேஜ் கம்மியாகிடும். ஓகேங்களா, ஸோ மினிமம் 3 days ட்ரேட் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட், 5S. ஓகேங்களா, இந்த மூணுமே குட் ப்ராஃபம். உங்களுக்கு பே அவுட்ஸ் கரெக்டாக இருக்கும். அண்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு 3 ப்ராஃபம்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்டு, ஃபண்டிங் பிப்ஸு, 5S. ஓகேங்களா, இந்த மூணுத்துலேயுமே ஒரே மாதிரி சினாரியோ தான். 8%, 4%. இங்கே பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு டெய்லி லாஸ் கொடுத்தாங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் டெய்லி லாஸ் 4% தான். அண்ட் ப்ராஃபிட், அதாவது செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 4%. ஸோ உங்களுக்கு ப்ராஃபம்லாம் மாறும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8% to 5%. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே 3 days வந்து மினிமமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் 5SSல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டுமே கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் பே பண்ண $39 ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க. அண்டு இவங்க வந்து ரீஃபண்ட் ஃபீஸுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க, பட் ஃபண்டிங் பிப்ஸில் ரீஃபண்ட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரிவார்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுதான் பெருசாக ஒன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கிடையாது. பிகாஸ் இதில் பெருசாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி மட்டும்தான் இங்கே ப்ளே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரேடிங் சைக்காலஜியை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஓவர் ட்ரேடிங்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இப்போ நான் சொன்னதை வச்சு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதுவும் கூடிய சீக்கிரமாகவே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். லெட்ஸ் ராக் த ட்ரேடிங் வீக். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரீ டெலகிராம் சேனலுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.